கொடூர குஜ்லி மஸ்து. பவுலிங் மட்டும், பேட்டிங் படு மட்டும், பிளேயிங் 11 செலெக்ஷன் படு மட்டும் எல்லாமே திரும்ப அந்த ஒரே ஒரு கேனான் ஈவெண்ட் மாதிரி அந்த பிளேயிங் 11 செலெக்ஷன்லேயே ஒவ்வொரு வீடியோவும் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. என்னையா பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வந்து எங்களை படுத்துறீங்க. நீ ஓவர்டனுக்கு பதில் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துகிட்டு வந்து அது எனக்கு ஓகே, அவங்க சூப்பராக போட்டார், அதை தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். அக்கீல் ஹுசைன் எதுக்கு நான் ட்ராப் பண்ணிங்க? உனக்கு ஜெயிச்ச 6 மேட்ச் அவன் தானே உனக்கு கூட இருந்திருக்கான். கஷ்டமான பிச்சிலையும் சரி, எந்த பிச்சாக இருந்தாலும் அக்கீல் ஹுசைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார். இன்றைக்கி 100க்கு 4 21 அந்த இன்னொரு ரெண்டில் சப்போர்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். திரும்ப ஃப்ளெமிங் வாண்ட் டு ஜஸ்டிஃபை தட் ஆக்ஷன் பிக் ஷி கேவ் அப்படிங்கிறதான் வந்து அதே கேனான் ஈவெண்ட்லேயே வந்து நிற்கிது. பவுலிங் வந்து என்னடா லென்த்து போடுறீங்க ஹெல்ப் இருக்கிற பிச்சில், கம்போஜ் படும் மோசம், ஹாரபிள். இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும் கம்போஜெல்லாம். என்னையா அது உன் ஸ்ட்ரென்த் என்ன? நீ 130 135 போடக்கூடிய ஆள். நீ மார்ச் அதான் ஹைட்டில் இருக்கார், டாலான பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியன், பவுன்ஸு பிடிக்கும். நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், நீ மேலே போடணும். அதை விட்டு நீ 130 வச்சு நீ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கெயின் பண்ணனா உன்னை அவன் பக்கத்து ஊருக்கு அடிக்க தான் செய்வான். ஒன்று எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லை ஸ்லாட்டு. இன்றைக்கி ஒரு பவுலர் ஹூ பவுல் ரியலி வெல் ஸ்பென்சர் ஜான்சன். அவருக்கு டால் ஹைட் இருக்குது, அதே மாதிரி அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த ஷாட்டு ஜஸ்ட் ஷாட்டு லென்த் பால் போட்டு கும்முன்னு ஏற்றிட்டு இருந்தார். நூர் அகமத் பிரில்லியன்ட், முகேஷ் சௌத்ரி ஓகே. அதை தவிர்த்து இந்த டீமில் ஒன்றுமே இல்லை. 3 லெஃப்ட் ஆர்ம் பேசர் எடுத்திருக்காங்க. இனி ஆக்சுவலி அக்கீல் எடுத்திருக்கலாம், இல்லை மேட் என்று எடுத்திருக்கலாம். அங்கே இம்பாக்ட் சப் அகெயின் அங்கேயே தப்பு பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சர்மா செம நாக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கிரிட்டிசேஷன் பண்ணலாம், இன்றைக்கும் நான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவர் மட்டும்தான் நின்று உனக்கு ஆடி கொடுத்துருக்கான். அன்ரியல் டேலண்ட். அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணு, அவனை க்ரூம் பண்ணி அவனுக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸை புரிய வை. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பிக் திங்காக அவனை ஆக்கு. இது மட்டும்தான் இந்த ஒரு சீசனில் உன்னால் பண்ண முடியும். என்ன பவர் பிளே இது, 37க்கு 2. எனக்கு ஒத்துக்கிறேன், ஆகாஷ் சிங்கு சூப்பராக போட்டார். அந்த நல்ல பேஸில் அந்த லைன் அண்ட் லென்த்து ஷார்ட்டு ஜஸ்ட் ஷார்ட்டு குட் லென்த்துன்னு போட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வாங்கிட்டார். மயங்க் யாதவும் இன்னொரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டு ட்ரபிள் பண்ணார். எல்லாமே ஓகே தான். கஷ்டமான பிச்சு தான், அதுக்குன்னு 37க்கு 2 நீ பவர் பிளே இருக்கிறளவு கிடையாது. இங்கே பாருங்கள், எல்எஸ்சி எப்படி பவர் பிளே யூஸ் பண்ணாமல் பாருங்கள். நீ அவ்வளோ அடிக்க வேணாம். யூ கேன் பி 55 or 50 in this modern era. You can't beat 37 for 2. Nothing to take away from this game. 2 மேட்சும் நம்மளுக்கு இப்படி தான் போகுது. ஓவர்டன் வாஸ் அ வெரி பிக் மிஸ் டுடே. அந்த ஹார்ட் லென்ஸ் அடித்து நல்ல பேஸில் கும்முன்னு ஏற்ற வேண்டிய ஒரு ஆள். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் டீமும் இங்கே நல்லா இல்லை, கோச் நல்லா இல்லை, அனலிஸ்ட் நல்லா இல்லை, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவன் படு மோசம், பிளேயிங் 11 செலெக்ஷன் இல்லை, ஒரு இம்பேக்ட் சப்போ ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியல, கேப்டனும் அங்கே வந்து ஃபார்மில் கிடையாது. அப்படிங்கும்போது யூ கான்ட் டூ எனி திங் ஃப்ரம் திஸ் டீம்.